ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டே தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கோகோனட் ஆயிலில் தான் நீங்கள் ரெடி பண்ணி போட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆயிலில் வந்து நம்ம ஒரு செம்மையான ஒரு ஹேர் டே ஆயில் தான் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது இளநரையாக இருந்தாலும் சரி, முதுநரையாக இருந்தாலும் சரி, இதை தொடர்ந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்லா படிப்படியாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக இரும்பு கடாயில் விட்டுட்டு ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதில்லை, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த செம்மையான ஹேர் டை ஆயிலை எப்படி ரெடி பண்ணலாம், என்னென்ன பொருளெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பூனு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்னஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தடவுன செகண்டில் உங்கள் முடியெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வெள்ளை முடி இருந்தாலும் நல்லா கருன்னு மாறிடும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு மாதம் வந்து தடவுனாலே முடி டோட்டலாக வந்து நல்லா கருமையாயிரும். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கும். ரெடி பண்ணி ஆயிலை நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் எதுவும் கெடாது. நல்லா ஃபைனலாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது பாருங்கள். சும்மா கையில் லைட்டாக நீங்கள் வச்சிங்கனாவே போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 80-85 வயசு வரைக்கும் கூட இந்த ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறப்ப படிப்படியாக வாரத்தில் இது 2 டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இளநரையெல்லாம் சூப்பராக வந்து டோட்டலாக கருமையாகும். தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ இருக்கிற முடி எல்லாமே நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20-25 வயசு இந்த மாதிரி இளநரையெல்லாம் ஒரு 3 மாதத்தில் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். செம்மையான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 100 மில்லி நம்ம தேங்காய் எண்ணெயில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணுறோம். அதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இரும்பு கடாயில் கறிவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது வெந்தயம். வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைமுடியை உதிர்வை கட்டுப்படுத்தி நல்லா ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முடி வந்து உதிர்வு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இளநரை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து வெந்தயம் சேர்க்குறோம். அதையும் வந்து நம்ம இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நம்ம தலையில் மெலனின் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சத்துக்கள் கம்மினால தான் நமக்கு வந்து முடி வந்து நரைமுடியே வருது. அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம கருஞ்சீரகத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கருகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை லைட்டாக வந்து வறுபட்டுச்சாலே போதும். ஆனால் வெந்தயமும் கருஞ்சீரகம் நல்லாவே வறுபடணும். வெந்தயம் வந்து ரொம்ப ஒரு குளிர்ச்சியான பொருள். இந்த மாதிரி ரெடி பண்ணி போடுறப்போ இந்த தலைவலி பிரச்சனை வந்து கொஞ்சம் வராது. அதுக்காக தான் நம்ம சூடு பண்ணுறோம். பாருங்கள் நல்லா வந்து வறுபடுது. லாஸ்ட்டாக ஃபைனலாக இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்கணும். அது வந்து நம்ம பவுடராக சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இது பவுடராக சேர்த்துக்க போகிறோம். இது ஓரளவுக்கு வந்து நல்லா கறி வருது பாருங்கள். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது நெல்லிக்காய் பவுடரு. நெல்லிக்காய் பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஆம்லா பவுடருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதையும் வந்து நல்லா வந்து வறுபடுற அளவுக்கு ஒரு கருகிற மாதிரி நல்லா வறுபடுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெந்தயம் நெல்லிக்காய் பவுடர் ரெண்டுமே நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். அதனால் ஃபைனலாக லாஸ்ட்டாக நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வந்து வறுபட்டுக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடாயில் இருக்கிற ஹீட்டே வந்து நம்மளுக்கு சரியாயிடும். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வறுபட்டுச்சுன்னா ஓகே தான்.
இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வறுபட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆற வச்சதை இதில் நம்ம கொட்டிடலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுட்ரு பண்ணிடலாம். மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். நல்லா நைஸ் பவுடராகவே இருக்குது. நம்ம வந்து இது சலிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இது நம்ம வந்து அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலில் நம்ம கலந்து டையாக வந்து பயன்படுத்த போகிறோம். இதை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் சலிச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இரும்பு கடாய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இரும்பு கடாயில் ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் வந்து இதை எடுக்கிறப்போ இரும்பு கடாயில் இருக்கிற அந்த அயன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறப்போ முடி இன்னுமே சீக்கிரமாக நல்லா கருப்பாகும். எல்லா வீடியோவிலையும் நம்ம வந்து தேங்காய் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லெண்ணெயில் வந்து நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு பொருள். அந்த மாதிரி வந்து நம்ம சேர்க்குறப்போ சீக்கிரமாக எவ்வளவு நரைமுடி இருந்தாலும் கருப்பாகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போது நான் 100 மில்லி ஆயில் அளவுக்கு நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும். நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு பிசு தன்மை வந்து வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தாராளமாக எடுத்துக்கலாம். சப்போஸ் எங்களுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க 50 மில்லி தேங்காய்னையும் 50 மில்லி நல்லெண்ணையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து சூடாகிடுச்சு. இப்போ எல்லா பொடியுமே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். நம்ம எல்லாமே இந்த குக் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த தலைவலி பிரச்சனை கண்டிப்பாக வராது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி ஆயிலை எடுத்து வைக்கிறப்போ நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இளநரை முதுநரை எதுவாக இருந்தாலும் 100 வயசு வரைக்கும் இதை அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே பொருள்கள் எல்லாமே நம்ம வறுத்துட்டோம். அதனால் ரொம்ப வந்து வறுபடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை காய்ச்சணும்னு தேவையில்லை. இப்போது 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் டைம் நோட் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஆயிலோட இந்த பவுட்ரு வந்து மிக்சிங் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆயில் பார்த்திங்கனாவே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது 100% வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நரைமுடிக்குனே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் டை ஆயில் தான் இது. இது ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா குக்கிங் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லாவே ஒரு 2 நிமிஷம் ஆகி அந்த புகை வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது எதுவுமே பண்ணாதீங்க, மூடியும் வைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே நல்லா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஆயில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆயில் நல்லா வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காயிருச்சு அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் இப்படியே விட்டுறலாம். மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக டச்சப் பண்ணிங்கனாவே போதும். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் 1 மணி நேரம், நல்லா 1 மணி நேரங்கிற 2 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு நார்மலாக நீங்கள் சீக்காய் தூள் போட்டு குளிச்சிக்கலாம். ஹெர்பல் ஷாம்பு போட்டு குளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு.
செம்மையாக இருக்கும். இதில் நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹெர்பலு 100% நல்ல ரிசல்ட் கூடிய ஒரு ஆயில் தான் இது. இதை நம்ம எப்பவும் போல் டை எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் டை அப்ளை பண்ணுறது வீடியோவையும் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்து முடியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் நல்லா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் நல்லாவே மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மாதம் வந்து நீங்கள் பண்ணிட்டு வர்றப்போ நிரந்தரமான ஒரு கருமையான முடியை வந்து நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நரைமுடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க. இப்போ பாருங்கள், இந்த கையில் நம்ம எடுத்தோம் இல்லையா, அப்படியே அப்ளை பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள். முடியல நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா இப்படி டிக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், நல்லா கருப்பாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறப்போ முன்னாடி மட்டும் இருக்குது, இல்லை எனக்கு இப்போ தான் வந்து நரைமுடி வந்து வருது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஆரம்பத்துலேயே இதை வந்து நீங்கள் தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த 1 2 இருக்கிற முடியெல்லாம் ஒரே வாரத்தில் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து மாறிடும். நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ அந்த உச்சந்தலையில் எனக்கு அந்த முடி இருந்துச்சு. அதே மாதிரி இது நீங்கள் தடவுனதுக்கப்புறம் திப்பு திப்பாக இருக்குமா, தெரியுமா, ஏதாவது வந்து தடவுன மாதிரி டை தடவுன மாதிரி தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், நம்ம தடவிட்டோம் பாருங்கள், போட்டு சீவுனாலும் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மலாக நீங்கள் சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கருவேப்பிலை முடி வளர்ச்சி வந்து ரொம்ப கொடுக்கும். வெந்தயம் கருவேப்பிலை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.